வணக்கம், வெல்கம் பேக் டு எக்ஸலன்ட் ரங்கோலி சேனல். நலம் நலமறியாவல். இன்றைக்கும் நம்ம 3 புள்ளி சந்து புள்ளி 2 நிறுத்துகிற மாதிரியான ஒரு சின்ன குழந்தைங்க போட்டிருக்கோம். ஏன்னா இப்போ எல்லா வீட்லேயும் பிள்ளைங்க எல்லாமே ஸ்கூல் போகிறாங்க. குழந்தைங்க ஸ்கூல் போகிற அவசரத்தில் காலையில் பிள்ளைங்களை கிளப்பணும் இல்லையா? எல்லாராலையும் பெரிய கோலம் போடுற அளவுக்கு டைம் கண்டிப்பாக இருக்காது. அப்போதைக்கு கையில் என்ன கோலம் வருதோ அதை வேகமாக போட்டுவிட்டு தான் வர மாதிரி தான் சுச்சுவேஷன் இப்போ இருக்குது. அதனால நம்ம பெரிய கோலம் போட்டாலும் பார்த்து ரசிப்பீங்க. ஆனால் அதை வாசலில் உடனே போடுறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் சின்ன கோலமே போடலாம் அப்படின்னு சின்ன கோலம் போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த கோலம்? இது ஓகேவா? சின்ன கோலம் போடுறது ஓகேவா, இல்லை பெரிய கோலமாக வேணுமா அப்படிங்கிறதையும் சொல்லி வைங்க. ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டேஸு, வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி கூட கொஞ்சம் பெரிய கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு சின்ன கோலம் தான் போட்டுட்டு வரேன் தொடர்ந்து 4வது நாளாக. இது உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிறத சொல்லி வைங்க. இல்லை பெரிய கோலம் வேணுமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லி வைங்க. லைக் போட்டுட்டிங்களான்னு செக் பண்ணிவிடுங்க. லைக் போடாமல் இருந்தால் லைக் போட்டுடுங்க. கமெண்ட்ஸ்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி தாமரை கோலம் தாங்க. சூப்பராக கலர்ஃபுல்லாக தாமரை கோலம் தான் போட்டிருக்கோம். எல்லாருக்கும் நான் பிடிக்கும்னு நம்புகிறேன். எப்படி இருந்துச்சு கோலம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லி வைங்க. ஓகேவா? நம்ம இப்போ கமெண்ட்ஸ்குள்ளே போயிடலாங்களா? கோலத்தில் கண்ணையும் கமெண்ட்ஸில் கதையும் வச்சுடுங்க. முதலாவது கமெண்ட் நம்ம அமுதா சிஸ்டர் தான். ஹாய் நலமா, விளக்கு மயில் சூப்பர், கோலம் சூப்பர், கிளி கோலம் போடுங்கள்னு சரி கேட்டிருக்காங்க. நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே சிஸ்டர், போட்டுடலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே கிளி கோலம் இருக்குது. நான் அதோட லிங்க் வேணால் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். கிளிக்கோலமும் போட்டுடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். நிமி மகா சிஸ்டர், குட் மார்னிங் மேம், சூப்பர் க்ரீன் கலர் ஃபுல் பீகாக் அப்படின்னு சொல்லி தம்ஸ் அப் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஷவர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஃபுல் பீகாக்கும் க்ரீன் கொடுத்துருக்கலான்னு சொல்கிறீங்களா? என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வாட்டி போட்டுடலாம். மீனா சிஸ்டர், கோலம் நைஸ் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். சித்ரா சிஸ்டர், காலை வணக்கம், விளக்கு மயில் கோலம் அருமை அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். சுந்தர் அவங்க ஐடியிலேருந்து சூப்பர் சிஸ், வெரி நைஸ் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் தள்ளியிருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். தனம்லக்ஷ்மி சிஸ்டர், அருமை சூப்பர் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி சிஸ்டர், ரொம்ப நன்றி. எஸ் கலா சிஸ்டர், சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி அப்படியே ஹார்ட் தள்ளியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். மாரீஸ்வரி அவங்க ஐடியிலேருந்து மாரீஸ்வரி சிஸ்டர், செம மகளே மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். சுப்புலக்ஷ்மி சிஸ்டர், நீங்கள் 3 days போடலைன்னு சிம்பிளாக சொல்கிறீங்க சிஸ்டர், பட் எனக்கு 30 days 30 நாள் ஆன மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மயில் கோலம் 3 நாளாக போடலன்னு சொன்னது அவங்களுக்கு 30 நாள் ஆன மாதிரி இருக்கான். மயில் கோலமே தொடர்ந்து போட்டாலும் எல்லாருக்கும் போர் அடிக்குதுல்ல சிஸ்டர். நமக்கு ஓகே, நம்ம தினம் மயில் கோலம் போட்டாலும் பார்ப்போம். ஆனால் மற்றவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கணும்ல, அதனால் 3 நாளைக்கு அப்புறமா மயில் போட்டேன். அதுவே உங்களுக்கு 30 நாள் மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, விடுங்க, போட்டுடலாம். வாரத்தில் ஒரு நாள் மயில் கோலம், திங்கக்கிழமை மயில் கோலம் போட்டால் செவ்வாய்க்கிழமை காலையில் மயில் போட்டுடலாம். அடுத்ததாகவே சுப்புலக்ஷ்மி சிஸ்டர் தான் இன்னொரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பீக்கா கோலம் சூப்பர் க்யூட்னு சொல்லி நிறைய ஹார்ட் ஷவர் ஸ்மைலி ஹார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். காஞ்சனாமா தான் இனிய நெல் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. மயிலின் முதுகில் விளக்கு, மயிலை சுமக்கும் விளக்கு அழகோ அழகுன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். மயிலும் விளக்கும் அற்புதமான அழகு, கண்களுக்கு குளிர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. அடுத்ததாக குணா அவங்க ஐடியிலேருந்து சூப்பர் மேம் சொல்லி எனக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். நம்ம மதியரசி மணி சிஸ்டர் வந்துட்டாங்க. விளக்கு பசுமையாக உள்ளது, மயிலும் அழகோ அழகு, வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு திருஷ்டி சுற்றி போட சொல்லுங்கள், எங்கள் எல்லோருடைய கண்ணு பட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ஹார்ட் ஷவர் கிளாப்ஸ் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். போட சொல்லிடலாம், விடுங்க. அடுத்ததாக RM மனிஷா அவங்க அடியிலேருந்து கோலம் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். பச்சை அம்மாள் அவங்க ஐடியிலேருந்து ஹாய் சிஸ்டர், கோலம் சூப்பர்னு சொல்லி 3 ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அஞ்சுகம் சிஸ்டர் தான் நிறைய ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். விளக்கு மயில் கோலம் அழகு சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. ஆனந்த் கருப்பையா ஐடியிலேருந்து நம்ம கார்த்திகா சிஸ்டர் தான். அக்கா நீங்கள் நல்லா இருக்கான்னு கேட்காதீங்க, நீங்கள் கோலம் போட்டாலே அது நல்லா தான் இருக்கும். அழகு தான் அக்கா, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காக்கான்னு சொல்லி 3 ஹார்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். பிரேமலதா சிஸ்டர், விளக்கு மயில் கோலம் சூப்பர்மான்னு சொல்லி நிறைய ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நவீன்குமார் அவங்க ஐடியிலேருந்து மயில் அழகுன்னு சொல்லியிருக்காங்க. அழகு மயில் ஆடவன் மயில் அழகுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச். நளினி சிஸ்டர், உங்களுடைய மயில் கோலம் பார்த்து தான் உங்கள் சேனல் பார்க்க ஆரம்பித்தேன். உங்கள் கோலம் எல்லாம் சூப்பர் சிஸ்டர், மயிலும் விளக்கும் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க.
ஓகே சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நம்மளுடைய மெயில் பார்க்க வந்தவங்க தான் நிறைய சப்ஸ்கிரைபர் இருப்பீங்க. அப்படி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தான் அதில் நளினி சிஸ்டரும் ஒருத்தர். வேறு யாரெல்லாம் நம்மளோட மெயில் காலத்தை தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு சேனலுக்குள்ளே வந்தீங்கன்னு சொல்லி வைங்க. அடுத்ததான் நம்ம மோகனா சிஸ்டர் வந்துட்டாங்க. சூப்பர் பான்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். மகா தமிழ் கோலங்கள் ஐடியிலேருந்து பீகாக் கோலம் நைஸ் ஷேரிங் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். தேவநாயகி அம்மா தான் மயிலில் எத்தனை வகை சூப்பர்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேம்மா, நன்றிங்கம்மா. கணேஷ் அவங்க ஐடியிலேருந்து மிக அருமைன்னு சொல்லி ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். வனிதா சிஸ்டர் வெரி நைஸ் கோலம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். கீதா சண்முகம் சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் வெரி நைஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அன்னம்மாள் முத்துசாமி ஐடியிலேருந்து அன்னம்மாள் சிஸ்டர் அருமைன்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். சுப்லக்ஷ்மி சிஸ்டரே இன்னொரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய ஹார்ட் ஷவர் அள்ளி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். சுந்தர் பாஸ்கர் ஐடியிலேருந்து அலமேலு சிஸ்டர் தான் மழை காற்று அடித்தது தேனி மாவட்டம், ஊர் பேர் சொல்லாமல் விட்டுவிட்டேன், இன்று மயிலும் அகல் விளக்கும் சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், அன்றைக்கி நீங்கள் ஊர் பேர் சொல்லலை, இன்றைக்கி சொல்லிட்டீங்க தேனி மாவட்டம்னு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நிர்மலா யுவராஜ் அவங்க ஐடியிலேருந்து நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். மூர்த்தி அவங்க ஐடியிலேருந்து உங்கள் மயில் கோலம் அனைத்தும் மிகவும் அருமையாக உள்ளது, என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்ம மயிலுக்கு தான் நம்ம சேனல் ஃபேமஸ். அது மாதிரி நீங்கள் எல்லா மயிலையும் பார்த்துருக்கீங்க. தொடர்ந்து நம்மளுடைய பாப்புலரில் இருக்க கோலங்களும் பார்த்திங்கன்னா எல்லாமே மயில் கோலமாகவே தான் இருக்கும். 1-2 தான் மாறி வரும். எல்லாம் மயில் தான் பிடிக்குது. நிறைய பேருக்கு மயில் தான் பிடிக்குது. அதனால் நம்மளும் மயிலையே போடுறோம். நமக்கும் ஏதோ கை வருது மயில் போடுற வரைகிறதுக்கு. இறைவனோட அருளால் மயில் போடுறதுக்கு கொஞ்சம் வருது, அதனால் போட்டுடுறோம். தேங்க்யூ ஸோ மச். மலர்வழி சிஸ்டர் அற்புதம் சொல்லிட்டு நிறைய ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். பாக்யம் பிரசாத் அவங்க தான் ஹாய் சிஸ்டர் யுவர் பீகாக் ரங்கோலி வெரி சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். விளக்கு மயில் கோலம் சூப்பர்னு சொல்லி நம்ம சவுந்தரராஜன் ராமலிங்கம் அவங்க ஐடியிலேருந்து சொல்லியிருக்காங்க. நிறைய ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். மோகன் சுந்தரம் ஐடியிலேருந்து மகுடீஸ்வரி சிஸ்டர் தான் இன்றைக்கி இந்த கோலம் தான் போட்டேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், எப்படி வந்துச்சு கோலம்? சூப்பராக வந்துச்சு அவங்களுக்கு அப்படிங்கிறதையும் இன்றைக்கி சொல்லி வைங்க. வைரமணி அவங்க ஐடியிலேருந்து வெரி பியூட்டிஃபுல் ரங்கோலின்னு சொல்லி நிறைய ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்போ வரைக்கும் வந்திருக்க கமெண்ட்ஸ் எல்லாமே படித்தாச்சுங்க. கமெண்ட்ஸ் முடிச்சிட்டோம் வேகமாக. முடிக்க முடியாமல் போயிடுமோன்னு நினச்சேன், முடிச்சிட்டேன். இந்த தாமரை கோலம் எப்படி இருக்குங்க? நடுவில் நான் ஒரு 3 வட்டத்தை போட்டு ஸ்டார்ட் பண்ணி தாமரையை போட்டுட்டு கேப்பை ஃபில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மேலே ரொம்ப கேப்பாக இருக்கேன்னு ஒரு 3 லீஃப் வர மாதிரி ஒரு பூவையும் போட்டாச்சு. இது நீங்கள் பூ போடுறதுனா போட்டுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது போட்டு டாட்ஸ் மட்டும் வச்சு கூட முடிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் தாமரையில் வந்து நடுவில் வந்து ரெட் கொடுத்துட்டு தாமரையோட எட்ஜஸில் மட்டும் ரெட் ஃபில் பண்ணேன். இல்லை நீங்கள் ஒயிட்டாக கூட விடலாம். ஒயிட்டாக விடும்போது அழகாக தான் இருக்கும். இல்லை கலரே கொடுக்காம போட்டாலும் இந்த கோலம் நல்லா தாங்க இருக்கும். நம்ம இஷ்டம்தான். நம்ம கலர் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா கொடுக்கலாம், இல்லை வேணான்னா விட்டுடலாம். இதை டெக்கரேட் பண்ணிகிட்டே போகலாம். இதில் தாமரைக்கு இன்னும் டெக்கரேட் பண்ணணுன்னா பண்ணிகிட்டே போகலாம். நம்ம பார்த்து பண்ணுறது தான் எல்லாமே, நம்மளுடைய ஓன் திங்கிங் தான். சரி, நடுவில் ரொம்ப கேப்பாக இருக்கேன்னு பாருங்கள். மறுபடியும் ஒயிட்டில் டாட்டை வச்சு ஃபில் பண்ணிட்டேன். இது வைக்காமல் இருந்தாலும் அழகாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு எது மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. 3 வட்டத்தை போட்டுட்டு தாமரையை போட்டுட்டு அந்த கேப்பில் ஒரு டாட்டை வச்சு விட்டால் கூட அழகாக தான் இருக்கும். ஒரு சின்ன பூவை போட்டு விட்டால் கூட அழகாக தான் இருக்கும். நான் சரின்ட்டு அதை ரொம்ப லைன்ஸ் போட்டு ஃபில் பண்ணேன். அதுக்கு மேலே கேப்பாக இருக்கேன்னு 3 இதழ் வர மாதிரி நான் ஒரு பூவை போட்டுட்டேன். சிம்பிள் கோலம் தான், ஆனால் போட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக கலர்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் நான் நம்புகிறேன். அப்படியே ஒரு டாட்ஸை வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன், அவ்வளோதான். அது மாதிரி 3லேயும் முடிச்சாச்சு. தாமரையும் 3 தாமரை போட்டாச்சு. 3 பக்கம் 3 ஃப்ளவர் வந்தாச்சு. இதுவே பெரிய கோலமாக நீங்கள் இதே டிசைன் போடணும் அப்படின்னா நீங்கள் 5 புள்ளி சந்து புள்ளி 3 நிறுத்தும் இல்லையா, அந்த டாட்ஸ் வச்சுட்டு அப்போ இன்னும் பெருசாக வரும். வாசல் பெருசாக இருக்கவங்க அந்த மாதிரி வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை எங்களுக்கு வாசல் சின்னதாக தான் இருக்குன்னா 3 புள்ளியில் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். 2மே போடலாங்க. 3 புள்ளியில் போடுற எல்லாமே 5 புள்ளியிலையும் போடலாம். எப்படி இருக்குங்க இந்த கோலம்? கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் நான் பிடிக்கும் நம்புகிறேன். நடுவில் அந்த 3 வட்டமே அழகாக இருக்குது. அதுக்கு மேலே தாமரை, இல்லை தாமரை ஃபுல்லாகவே நீங்கள் கலர் ஃபில் பண்ணிட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து பாதியோடு மட்டும் கலர் ஃபில் பண்ணி பாதி ஒயிட்டாக கொடுத்துருக்கேன்.
உங்களுக்கு என்ன மாதிரி தோணுதோ உங்களுடைய ரசனையை பொறுத்து தான். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி போட்டுக்கோங்க. எப்படி இருந்துச்சுன்றதை எல்லாரும் கமெண்ட்டில் சொல்லி வைங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்களின் அன்பு தோழி சாந்தி. நன்றி, வணக்கம்.